அன்பு உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சிறுகீரை கடையல், கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியல். சிறுகீரையில் நார் சத்து அதிகமாக இருக்கு. விட்டமின் ஏ, பி, சி, இரும்பு சத்து, பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீசம், தாதுக்கள் நிறைந்து இருக்கு. விட்டமின் ஏ முக்கியமாக அதிகமாக இருக்கிறதுனால கண் பார்வைக்கு மிக 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 நல்லது இந்த சிறுகீரை. சிறுகீரை ஒரு கட்டு 30 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். அந்த சிறுகீரையில் இலைகளை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பொரியல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா வெறும் அடிப்பகுதி வேர் பகுதி மட்டும் எடுத்துட்டு இலசாக இருக்கிற அந்த தண்டு பகுதியும் சேர்த்து நீங்கள் நல்ல சுத்தமான தண்ணியில் அலசிட்டு ஏதாவது புல் அழுகின பாகங்கள் கீரைகளில் இருந்துச்சுன்னா எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பொடியாக கட் பண்ணி நீங்கள் பொரியல் பண்ணிக்கலாம். இப்போ நான் இலைகளை மட்டும் கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுருக்கேன். அந்த இலைகளை 4-5 தடவை தண்ணியை விட்டு அலசி மாற்றி மாற்றி வேறு பாத்திரத்தில் வச்சு மண்ணெல்லாம் போகிற மாதிரி சுத்தமாக அலசி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு குக்கரில் ஒரு 100 கிராம் துவரம்பருப்பை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிட்டேன். அதுக்கு பிறகு அலசி வச்ச இந்த கீரை, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, திட்டமாக உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தண்ணி அரை கிளாஸு இதை விட்டு நல்லா நான் வேக வச்சு ஒரு 3 விசில் வந்தவுடனே நான் இறக்கிட்டேன். புளியும் ஒரு கொட்டை அது கூடவே சேர்த்து நான் வேக வச்சிட்டேன். நல்லா வெந்த பிறகு அடுப்புலேருந்து இறக்கி கல் சட்டியில் வெறும் கீரை, பருப்பு, தண்ணியெல்லாம் இருத்துட்டு வெறும் கீரை, பருப்பு நாம் போட்ட பொருட்களோடு சேர்த்து நான் கடைய ஆரம்பிச்சிட்டேன். கல் சட்டியில் கடைய அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. கடைஞ்சி முடித்த பிறகு கடாய் வச்சு கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூளையும் போட்டுட்டு உரித்து வச்ச பூண்டு, சின்ன வெங்காயம் ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வாசனையாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து அதை நான் இந்த கல் சட்டியில் கடைஞ்சலையா அந்த கீரையில் எடுத்து அழகாக நான் தாளிச்சிட்டேன். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. நிச்சயமாக நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. கீரைகள் நம்ம உடலில் சர்க்கரையினோட அளவை ரத்தத்தில் மெதுவாக கலக்கிறதுனால நம்ம உடலுக்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தருகிறது இந்த சிறுகீரை. அவசியம் எல்லாரும் சாப்பிடுங்க. கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியலும் நான் பண்ணிட்டேன். கத்திரிக்காய், முருங்கைக்காயில் நோய் எதிர்ப்பு சக்திகள் நிறைந்து இருக்கு. அதனால் கீரையோட இந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியலை சேர்த்து சாப்பிடும்போதும் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த காம்பினேஷன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி செய்வீங்கன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். உங்களுடைய பேராதரவை கொடுங்க. இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கோம். கடாயில் எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தக்காளி, முதல்ல வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக வதக்கிடுங்க. அது கூட பூண்டையும் போட்டுருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை அதையும் போட்டு பொன்னிறமாக வந்த பிறகு தக்காளியை போட்டு தக்காளி நல்லா வதங்கின பிறகு கத்திரிக்காய், முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கி முடித்த பிறகு திட்டமாக உப்பு, மிளகாய்த்தூள், தண்ணி விட்டு நல்லா வேக வைங்க. நல்லா வெந்த பிறகு நீங்கள் இடையில அந்த மூடி போட்டதை எடுத்துட்டு கலரி விடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக வரும். அதுக்கப்புறமா நீங்கள் அழகாக இந்த காயெல்லாம் அழகாக வெந்துடும். வெந்த பிறகு நீங்கள் அழகாக இந்த சிறுகீரை கடையிலோடு நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாம். அன்பு உறவுகளே, தினமும் காய்கறிகள், கீரைகள், பழங்கள், உணவு வகைகளில் நீங்கள் ஆரோக்கியமாக நீங்கள் கவனமாக சாப்பிடணும். அப்போ தான் உங்களுடைய உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். எவ்வளவு பணம், சொத்து, புகழ், பேர், ஆடம்பரம், நகை சேர்த்து வச்சாலும் கூட ஆரோக்கியமான உடல் நலம் இருந்தால் மட்டும்தான் நிச்சயமாக இதெல்லாம் நீங்கள் அனுபவிக்க முடியும். நாம் பிறந்த இந்த உலகத்துக்கு நிச்சயமாக நம்மளால் முடிஞ்ச நிறைய நல்ல விஷயங்களை நம்ம செய்துட்டு போகணும். நமக்கு கீழே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஒளியை நாம் ஏற்றி வைக்கணும். இந்த தீபாவளி நிச்சயமாக ஆதரவில்லாதவங்க, ஏழைங்க, அன்புக்காக ஏங்குறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு ஸ்வீட்டோ, ஒரு பட்டாசோ, ஒரு துணிமணியும் எடுத்து கொடுத்து அவங்க முகத்துலேயும் ஒரு சந்தோஷத்தை வர வச்சு இந்த தீபாவளியை நாம் எல்லாருமே சிறப்பான மகிழ்ச்சி பொங்கும் தீபாவளியை நாம் கொண்டாடலாம். சாப்பாடு
சிறுகீரை கடைகள், கத்திரிக்காய், முருங்கைக்காய் பொரியல். இன்னைக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டோம். நீங்களும் எல்லாரும் நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. உங்கள் எல்லாருக்காகவும் நாங்களும் வேண்டிக்கிறோம். நல்லதே நடக்கும். நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம். மறுபடியும் ஒரு முறை இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி.